பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவ பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 41ஆம் அதிகாரம் 15 வசனம், புதிதும் கூர்மையுள்ள எந்திரமாக மாற்றுவேன். தேவன் ஒரு மனிதனை அவர் உருவாக்குவதிலே, சிருஷ்டிப்பதிலே, அவனுடைய தலையெழுத்தை மாற்றுவதிலே அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் தேவனை நம்பிப்பார்கள். யாக்கோபு என்னும் பூச்சே, இஸ்ரவேலின் கூட்டமே, நீ அற்பமா எண்ணப்படுகிறியா? நான் உனக்கு துணை இருக்கிறேன். எந்த ஒரு மனிதன் தேவனுடைய துணையை அவன் நம்புகிறானோ, எதிர்பார்க்கிறானோ, அந்த மனிதனை அவர் உருவாக்க. பயப்படாதே, நான் உனக்கு துணை, நீ வெட்கப்படு, நீ நானாதே. இப்படி வாக்கை கொடுத்த தேவன் இங்கே உச்சபட்சமான மேன்மையான ஒரு வார்த்தையை சொல்கிறார். நான் புதிதும் கூர்மை உள்ள எந்திரமா. யாரை எந்திரமா மாற்று? பயந்து ஓடுகிற ஒரு தில்லு பூச்சை, பயந்து ஓடுகிற அந்த ஒரு மண்புழுவை அவர் உருவாக்குற நம் தேவன் யாராக இருக்கிறார்? அவர் உருவாக்குற தேவனாய். திக்குவாயும் மந்தனாக உள்ள மோசையை உருவாக்குவது அவருக்கு சாத்தியம் என்றார். உங்களையும் உருவாக்குவது வல்லவராய் இருக்கிறார். சின்ன பையன் தாவீதை கோலியாத்தை வீழ்த்துவதற்கு, அவனை ஆயத்தமனை உருவாக்குவதற்கு தேவனுக்கு வல்லமை உண்டு என்றால், அவர் உங்களையும் உயர்த்துவது வல்லமையான தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு அநேகர் வாழ்விலே அவங்க ஸ்தம்பித்து அங்கே அப்படியே மயங்கி தயங்கி நின்று போகிறது. என்ன காரணம்? என்னால் இதை செய்ய முடியும், என்னால் இதை செய்ய முடியும், என்னுடைய சமுதாயம், என் குடும்பம் பின்னாடி நான் இப்படிப்பட்டவன். நீ யாராயிருந்தாலும் யோவான் 1 அங்கே 9 சொல்லுகிறது, எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. மக்களே, நீ எந்த நிலைமையில இருந்த, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்களை உருவாக்குற சக்தியை ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். அவர் கரத்திலே போகும்போது குயவன் கையிலே ஒரு களிமண் எப்படியோ அப்படியே அந்த மனிதனை அவர் உருவாக்குற தேவனாய் இருக்கிறார். பரிசுத்த வேதத்தில் எங்களை போல ஆட்களை, சாதாரண ஆட்களை, ஒன்றுமில்லாத ஆட்களை, முகவரி தெரியாத ஆட்களை அவர் உருவாக்குற தேவனாய் இருக்கிறார். மக்களை, நீங்கள் இந்த ஆண்டவராக தேவனை நீங்கள் நம்பி பாருங்கள். உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், உங்கள் நிலைமை எதுவாக இருந்தாலும் அதை மாற்றி அமைத்து மேன்மைப்படுத்துவதற்கு அவர் வல்லமை படைத்தவராக. எதைத்தான் சொல்லுகிறார்? யாக்கோபு எனும் பூச்சே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு தொழிற்கிறேன். துணை மாத்திரமில்லை, வலிமையானவர்களாக மலைகளையும் குன்றுகளையும் நொறுக்கி போடக்கூடிய ஒரு சக்தியாக மாற்றுவார். அவர் கையிலே வந்து பாருங்கள். அறிவோ சாமர்த்தியமோ திறமையோ செய்ய முடியாததை அவரை நம்பின போது, அவரை சார்ந்து வாழும்போது அவர்களை அவர் உருவாக்குறவராக இருக்கிறார். இந்த வேத சத்தியம் உங்கள் வாழ்க்கையை புதிதும் கூர்மையுள்ள அறிவிலே கூர்மையானவரை, புத்தியிலே கூர்மையானவரை மாற்றுவார். திறமையிலே உங்களை கூர்மையானவரை மாற்றுவார். பொருளாதாரத்திலே உங்களை கூர்மையானவரை மாற்றுவார். புத்தி தன்னை உடையவனுக்கு ஜீவனை போல அவரை நம்பினவர்களுக்கு அந்த புத்தியும் அருளையும் அவர் அருளுகிறவராக இருக்கிறார். அவர் கையிலே வந்து பாருங்கள், அவரை நம்பி பாருங்கள். அவரை நம்பினவே குற்றம் சுமர நம்பினவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. நீங்கள் எந்த நிலைமையில, எந்த சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவதற்கு அவர் வல்லவரும் அவர் போதுமானவராக இருக்கிறார். பரிசுத்த வேதத்திலே சாதாரண எளிய மக்களை கொண்டுதான் ஒரு அசாதாரணமான காரியங்களை செய்தார். அவர்கள் வலிமையானவர்களாய் அவரை கொண்டு போய் நிறுத்துகிறார். நீங்கள் முழு மனதோடு, முழு விசுவாசம், முழு நம்பிக்கையோடு இயேசுக்கு உங்கள் இதயத்தில் இடத்தை கொடுத்து பாருங்கள். அவர் புதிதும் கூர்மை உள்ள எந்திரமாக மாற்றுவார். எங்கே வைக்கப்பட்டீர்களோ, எங்கே தள்ளப்பட்டீர்களோ அங்கே தூக்கி நிறுத்தி அவர் மேன்மையை கற்றிட வல்லவராக இருக்கிறார். இந்த ஏசாயா 41ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி கர்த்தர் உங்களை உருவாக்கி இந்த பூமிக்கு அதிசயமாய் கொடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.